ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேத்தைக்கு பாத்தீங்கன்னா கூலி படத்தோடைய தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. இந்த தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் களை கட்டுதுங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து எந்த கேட்டகரியில் வரும் பார்த்தீங்கன்னா, பேட்டையில பார்த்தீங்கன்னா பேட்டை பராக் சாங் உங்களுக்கு இருக்கும். தர்பார்ல பார்த்தீங்கன்னா தண்ணி வழி இருக்கும். அப்புறம் வேட்டையன்ல பார்த்தீங்கன்னா ஹண்டர் தி ஹண்டர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இந்த பாட்டுக்காக தொடர்ந்து வந்து ஒரு மெர்சலான ஒரு அந்த சாங்கை வந்து கொடுத்துட்றாப்புல நம்ம அனிருத்துங்க. அதாவது இந்த அனிருத் வந்து இப்படி போடுறாரு, நல்ல மியூசிக் டேரக்டர் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வைப்பு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு மியூசிக் போட என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா மனுஷன் வந்து பின்னி பெடல் எடுத்துருக்காப்புல. அதாவது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் சரி, அந்த கூஸ் பம்ப்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க. ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்ல வருது, இந்த ரஜினி சார்லாம் வராரு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமான ஒரு வைப் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லாங்க. ஒரு ஆக்சுவலா வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடு மாரி ஒன்று காட்டுறாங்க. அதுக்குள்ள ரஜினி போறாரு, அந்த கத்தி வருது. இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு மாஸ் எலிமெண்டா இருக்கு. பாட்டும் சரி தரமான சம்பவமா இருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த பேட்டையை விட ட்ரிபிள் மடங்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள்ல இருந்து வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பெருமையா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 1000 crores அப்படின்லாம் அடிக்குமான்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் எடுத்த படத்திலேயே இந்த படம் தான் சிறந்த படம். ரஜினி சாரு மிரட்டி எடுத்திருக்காரு. 75 வயது மனுஷன் மாதிரி அவர் பண்ணல. சும்மா டப்புன்னு சீனை முடிச்சிட்டு சீக்கிரம் முடிச்சாரு. அதாவது எல்லாமே சொன்ன டைம்ல ஸ்டார்டிங்ல இருந்து சும்மா முடிகிற வரைக்கும் சும்மா ஃபயரா போட்ட ஷூட்டிங். மிரட்டிட்டாருங்க. இது யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியுமா? 75 வயசுல நான் கேட்கிறேன், இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஹீரோ ஒருத்தனை நீங்க காட்டுங்க. நீங்க, நான் சொல்றேன், டைரக்டாவே சொல்றேங்க, அந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்க முடியாது. அது சூப்பர் ஸ்டாருங்க வைப்புங்க. அதாவது பாருங்க, இப்போ அந்த காலத்துல பாடிருப்பாரு, சூப்பர் ஸ்டாருன்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் சொல்லிட்டு அப்ப 80sல பாட்டு, 80s 90sலயோ. ஆனா இப்பயும் கேளுங்க, இப்பயும் அந்த குழந்தைகள் சொல்லணும் சூப்பர் ஸ்டார்னு அவர் தான் சொல்லிட்டு. பாட்டுல பாருங்க, லிரிக்ஸ் பாருங்க தரமா இருக்கு. அரங்கம் மதுரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் உசரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிச்சு பெல்ல எடுக்கிறாருங்க. ஆனா வந்து நீ லிரிக்ஸ் நீங்க வந்து ஒரு லைனை நீங்க ஆட் பண்ணிடலாம். நீங்க அதை விட்டீங்க, நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க, சும்மா சோசியல் மீடியா எல்லாம் பிச்சுன்னு எடுத்துருக்கோங்க. அது என்ன லைன் தெரியுமா? அரங்கம் மதுரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் உசரட்டுமே, காக்கைகள் கதறட்டுமே அப்படின்னு நீங்க போட்டு இருந்தீங்கன்னா என்னமா இருந்திருக்கும்? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஆனா எப்படி இருந்தாலும் காக்காய்கள்லாம் இப்ப கதறுன்னு தான் இருக்குது. கதறல் சத்தம் பயங்கரமா கா 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 கான்னு ஒரே சோசியல் மீடியால கத்திட்டு இருக்காங்க. ஏன்பா அனிருத்தே, ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் அந்த மாதிரி மியூசிக்கை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேற? இந்த மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரி போட்டு வந்து பாவம்ப்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாம மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து சினிமாலேயும் வந்து பாவம், வந்து லாஸ்ட் படம் வர இதுலயும் வந்து நீ பண்றது அனிருத், நீ ரொம்ப தப்புங்க. நீங்க வந்து இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு இந்த மாதிரிலாம் நீங்க போடுறது. ஆனா எல்லாரையும் நீங்க கதற விட்டீங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த பாட்டுக்கே எப்படின்னா, மெயின் தீம், மெயின் சாங் எல்லாம் வந்து உள்ள வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் மியூசிக் டைரக்டர் சைட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூலி படம் வந்து எப்படி வரப்போதோன்றது சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. படத்துக்கு ஹைப் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கூலியா தான் வர ஹார்பர்ல வேலை செய்யற மாதிரி வராங்க. அந்த ஹார்பர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க ஏதோ கடத்தலாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வரும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல ரஜினி வந்து வில்லன் கேரக்டர் சொல்லிக்கிறாங்க. ஐயோ என்னென்ன ஆக போதோ, எத்தனை பேர் வந்து கதறல் இருக்க போதோ. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, ரஜினி சார் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டமே அவருக்காக தான் உருவானதே. இதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் ஸ்டாரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க தான் எல்லா நடிகருமே. அதை முதல்ல தயவு செய்து தெரிஞ்சுங்க. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி மோதணும், புரியுதா? வந்த உடனே சூப்பர் ஸ்டார் கிட்ட போட்டி, அந்த கட்சியில வந்த உடனே பார்த்தோன்னா வந்து டிஎம்கே கூட போட்டி, இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. படமா இப்ப சூப்பர் ஸ்டார் எதனா வந்து பேசுறாங்க கிடையவே கிடையாது. ஏன்னா இமயம் கிட்டலாம் போக முடியாது. இப்போ நேற்று அந்த சும்மா அந்த பாட்டு சிங்கிள் லிரிக்ஸ்ல கேட்டே வந்து எத்தனை பேர்
திருப்பி திருப்பி இது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அதில் கமெண்ட்ஸ் நீங்கள் படித்தாலே தெரியும். இந்த மனுஷனுக்காக தான் இந்த மாதிரி. சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சொல்லணும்னு சொல்லிட்டு அது அப்போ இல்லைங்க, இப்போ கூட கேட்டு பாருங்க. சூப்பர் ஸ்டார்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லுவாங்க, தவிர வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க.